நித்யானந்தம். இப்போ ரீசெண்டா பகவான் ஷேர் பண்றது மாயா தத்துவம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. மாயா தத்துவம்னா, அது மாயை நிகழ்காலத்திலயும் இல்லை, எதிர்காலத்திலயும் கிடையாது. ஆனா மாயை மாயா எப்பயுமே நம்மளுடைய கடந்த காலத்தை தான் பிடிச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால நம்மளுடைய அந்த மாயைங்கிறது பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தையே சார்ந்துதான் இருக்கிறது. ஸோ நம்மளுடைய கடந்த காலத்தை டெலீட் பண்ணி, அத அழிச்சிட்டு, மறுபடியும் உருவாக்குற மூலியமாக தான் நம்மளுடைய மாயையிலிருந்து நம்ம வெளிவர முடியும். ஒரு குருவினுடைய தீட்சை தேவைப்படுது. இப்ப குருவினுடைய சாநித்தியமோ, தீட்சையோ இருந்தா, நமக்குள்ள அந்த சித் கிரந்தி குருவினுடைய தீட்சைனால என்ன ஆகும்னா, இந்த நம்மளுடைய நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலத்துல எல்லாத்தையும் அந்த குருவின் தீட்சைனால செப்பரேட் பண்ணிடுவாரு. ஸோ நம்மளுடைய வில் பவர்னாலேயே நம்மளுடைய அந்த மாயை, அந்த கடந்த காலத்தை அழிக்க முடியும். அதுக்காக பகவான் தீட்சை கொடுக்குறாங்க. இந்த தீட்சை எப்படி பெறணும்னா, நம்மளுடைய பரமசிவ சேனா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. மாதந்தோறும் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். இப்போ அடுத்து ஜூன்ல நடக்க இருக்கிறது கைலாசா திருவண்ணாமலையில். கலந்துக்கங்க. உங்களுடைய மாயையிலிருந்து வெளிவரதுக்கும், உங்களுடைய கடந்த காலத்தை வாழ்வில் மேலும் பல வளங்களை பெறவும் வாருங்கள். குருவின் அருளால் நாம் இதை அடைய முடியும். நித்யானந்தம்.